நமக நமோ நாராயண நமக ஹரி ஓம் நமோ நாராயண நமக. ஆனந்த ஸ்ரீ அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ ஓம் நமோ நாராயண சரணம் அருள் தருவாய் பாவனம் புனிதனை நீட்டோ நீயணி அருள்வாய் அருள் தருவாய் பாவனம் புனிதனை நீட்டோ நீயணி அருள்வாய் பூரணனே பிரியா சிவா அலார பிரியா விஷ்ணு சோஸ்திர பிரியா சூர்யா கனி பிரியா கந்தா கலக பிரியா நாரதன் நற்பரிகுண அதிகாலை எழுந்து நித்திய கர்மாசனை முடித்துக் கொண்டு சத்தியலோகம் சென்று சதுர்முகனை கண்டு வைகுந்தம் சென்று வைகுந்த வாசனை போற்றி கைலாயம் சென்ற கைலாசநாதனை கண்டு சித்து ஆகாய மரகமாக இந்த உலகுந்தலேன் காரணம் நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்தில் தங்கினாலோ ஒரு கலகம் ஒன்று செய்யாவிட்டாலோ என்னுடைய சிரமாக விட்டது ஏன் என்னாச்சு? இவ்வளவு நேரம் நான் வசனம் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் சிவனேன்னு தான் உட்கார்ந்து இருந்தீங்க. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு என்னுடைய வசனத்திற்கு தாங்கள் 4 பேரும் இடையூறாக இருந்தீர்கள். மனநிலை பாதிப்பு. நாராயண அப்ப அவ்வளவு வசனம் பேசியிருக்கும் போது அடிச்சிருக்க வேண்டியதானே? இந்த வசனத்திற்கு என்ன இடையூறாக இருக்கிறீர்கள்னு கேட்கிறேன். மனநல நோலையா? ஏங்க இப்படி சொல்றீங்க? ஆண்டவன் 100 வருஷத்துக்கு நல்லா வச்சிருப்பான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வச்சிருக்கேன், நல்லா வச்சிருக்கேன். ஆண்டவனுடைய அனுகிரகத்தாலே நல்லா இருக்கேன். கழகம் தச்சன் புருக கிருது அத்திரி மரிசி புலகர் பிளஸ் ஆங்கிரசு வசிஷ்டன் மடிப்புத்தல் மேற்கொள்ள நாரதன் மட்டும் பேரின்ப வாழ்வை அடைய வேண்டும் என்ற நிலத்தில் தச்சனின் படைப்பு தொழிலை விட காரணத்தினால் இப்பேற்பட்ட சாபத்தை பெற்று இந்த சாபத்தின் பொருட்டு கழகத்தை தேடி அறிந்து கொண்டிருக்கிறேன். கழகம் கிடைக்க வேண்டும் என்று பார்த்தால் யாரை வணங்க வேண்டும்? யாரை வணங்கினால் இந்த கழகம் இடத்திலே சிறப்பாக நடைபெறும் என்று பார்த்தால் மூல முதற் பொருள் எழுவும் விளைவும் அன்னை வயிற்று முதலில் போக அத்தனமும் நல்ல குணமதிக்க மாமரனை கோபுரத்தில் விட்டிருக்கும் சொல்ல கனவுகள் என்ற அந்த விநாயக பெருமானை வணங்க வேண்டும் என்று பார்த்தால் இதற்கு முன்பாக இந்த மேடையிலே இந்த மாபெரும் வாய்ப்பினை அளித்த ஊர் கிராம பொதுமக்கள் விழா குழுவினர்கள் அத்தனை என்பது சார்ந்த உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கம். நன்றி. உண்மையிலே சொல்லணும்னா இந்த மேடையில் நாரதரா நிற்கிறேன் அப்படின்னா இன்றைக்கு வருகை தந்திருக்கும் எனது மரியாதைக்குரிய எனது அன்பு குருநாதர், எனது உடன்பரவா சகோதரர் எங்கள் அண்ணன். முதலிலே என்னை விட அரும்பாடுபட்டு நான் நாரதராகணும் அப்படின்னு விடாமுயற்சியோடு இந்த மேடையில் நிற்கிறேன். அதற்கு காரணம் என்னுடைய அண்ணன் இசைப்புயல் வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அவர் மட்டும் இல்லை, அன்பு மைத்துனர், இச்சூரை சேர்ந்த அன்பு மைத்துனர்
சிவன் ஸ்டுடியோ என்று வைத்தின சிவன் அவர்களும் மற்றும் அருமைக்குரிய எனது பாசத்திற்குரிய அன்பு மாமா சூர்யா மாமா, அப்புறம் எங்கள் அண்ணே குமார் அண்ணே, இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன், ஆள் என்ன வேலையாக இருக்கான்னு நினைக்கிறேன், எங்கள் குமார் அண்ணே. அப்புறம் அப்புறம் யார் அப்படின்னா, முதலிலே நான் நாடகத்துக்கு வரும் பொழுது முதலிலே பக்க மேலே வச்சு நான் முதல்னு பாடல் அப்படின்னு ஒன்று பாடினது அப்படின்னா அன்பு மாமா மிருதங்க சக்கரவர்த்தி ஆவடர்களை சேர்ந்த மோகன்தாஸ் மாமா கிட்ட தான். இந்த அவருடைய ராசி என்றளவும் ஆண்டவனுடைய அனுகிரகத்தாலே நல்லா இருக்கேன். அப்புறம் அன்பு மாமா ராஜேஸ்வர மாமா, அப்புறம் எல்லாருமே மாமா தான் இன்னைக்கு. அப்புறம் கே ராஜா மாமா, அப்புறம் அன்பு மாமா காசி மாமா, எல்லாமே நீ ஊக்கப்படுத்தி மேலும் அந்த மாதிரில மானா சிறந்த மானா அதுக்கெல்லாம் மிக சிறந்த அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்குமே சிறந்தார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். சிறந்த முறையிலே வீடியோ கவரை செய்து கொண்டிருக்கும் எனது மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் இசைப்புயல் வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு, அவருடைய யூடியூப் சேனலுக்கும் மற்றும் சிவன் ஸ்டுடியோ அன்பு யூடியூப் சேனல் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கத்தை இந்த இடத்துல உறுத்தாக்கி கொண்டு, ஆமா அப்புறம் சிறந்த முறையிலே ரொம்ப அற்புதமா இருக்கிறது. சிறந்த முறையிலே ஒளிபரிக்க அமைத்த சிபிஎம் பவர் ஆடியோஸ் அன்புலத்திற்கும் அங்கு பணிபுரிந்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளத்திற்கும் மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கம். அந்த விநாயக பெருமானை வணங்கி பிறகு நமது கழகத்திற்கு எதுவும் வழியிட கவனிக்கலாம். நாராயணா நன்றி கைதட்டிய 4 நபர்களுக்கு மற்றும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. 4 பேரும் நான் கூட்டிட்டு வந்த ஆள் மாதிரி தெரியுதேப்பா.
நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி மும்மூர்த்திகளுக்கு முதல் மூர்த்தியான இந்த விநாயகர் பெருமானை வணங்கிவிட்ட போதிலும் அகரமாகி எதிரமாகி அதிகமாக அகமாகி அயனமாகி அரியனமாகி அரணனமாகி ஒரு மேலை இகரமாகி வேறுமாகி இனிமைமாகி ஒருவனே இருநிலை மீதில் இன்னும் வாழ இணந்த முடியுடனே மகிழ்ந்தியாய முருமுலாரி மகிழ்நிலை குறையுடனே மனமுறை விட்ட நல்லிய பூஜை மகிழ்கதிர்காவுடனே ஜெககன ஜெகு தகுதிமி தோதி திமிழ்நாடு திருமொழிவான பழமுதிர் சோலை மலைமி சேவை வருவானே என்ற ஆறுமுகனை அந்த கந்த கடவுளை அந்த சேயோனை அந்த சண்முகனை அந்த பழனி ஆண்டவனை அந்த செந்திலோடி வேலவனை அந்த முருகப்பெருமானை வணங்கி பிறகு நமது கழகத்திற்கு எதிரும் வழிகிட்டு தான் எனக்கு கவனிக்கலாம். நாராயணா இத்தனை பாடலையா உங்கள் முத்துக்குமரனுக்கு இத்தனை பாடலையா உங்கள் முத்துக்கு சாத்தி வந்து காத்தாடி ராசாத்தி ஒன்று காத்தாடி போச்சு பொன்னாட தேடுது ராசாத்தி ஒன்று காத்தாடி
நன்றி நன்றி நன்றி. பெருமையான அழகான அற்புதமான குறிஞ்சி எழுத்தை வர்ணித்தால் மென்மேலும் வர்ணிக்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தாலும் காலதாமதம் காரிய கேட்டு என்பதற்கான ஏதோ சத்தம். என்னமா உள்ள சத்தம்? அதானே ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்னொரு ஒருமையான சாரீரம் குயிலினும் என குலோசை பொன்னின்மணி கிண்கிணி சிலம்பொலி விளம்பு மின்னுமணி மேகலைகள் வெள்ளன ஒழிப்பு சின்னமலர் கொண்டு சில சேடிகள் சொல்ல அன்னமிய நல்ல என வாமன உரைத்தால் அழகு வாய்ந்த சிறு பெண்கள் அன்னப்பறவைகளை போன்று நடந்து வந்துட்டு உண்மையில் அவர்கள் பெண்கள் தான் என்பதை உணர்ச்சிகள் உள்ளம் காண என்று எண்ணி கடவுள் தெரியுமான் இந்த பெண்மணியானின் சரீரத்தை பார்க்கின்ற பொழுது வர்ணிக்க வேண்டும் ஒரு அவள் இருந்தாலும் தம்பி காவலாளி காவலாளி தம்பி காவலாளி சத்தம் அவர் போட மாட்டாருங்க. வண்டியில வரும்போது யாரோ என்கிட்ட சொன்னாங்க ஒரு நாரத வேஷம் போடனாலும் போடுவாப்ல. ஆமா. பப்புன் வேஷம் போடனாலும் போடுவாப்ல. ஆமா. ராஜ நடிகராகவும் சமீபமாக நடித்தார் அப்படின்னு அவர்கிட்ட முடிஞ்சா பேசி வெற்றி பெற்று போங்கன்னு யாரோ வண்டியில வரும்போது பேசிக்கிட்டு வந்தாங்க. என் பக்கத்துல உட்கார்ந்த ஆளியா எது நாட்டிய தாரகையாகவும் பெண் வேடமிட்டு நடிப்பார் அப்படிங்கிறீங்களா? அந்த அளவுக்கு திறமை இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அவர் நடிச்சிட்டு போகட்டும், அது எனக்கு பிரச்சனை இல்ல. இப்ப அந்த பையன் காவலாளி தானே, சத்தம் போடணும்ல, காவலாளி சத்தம் முடியாது அப்படி சொல்லு மாப்ள. இது போட முடியாது போயாவ ஏன் போட முடியாம என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன மஜருக்கு வந்தீங்களா? என்ன வேலை பார்த்துக்கிட்டு வந்து கேக்குறேன். அவருடைய வேலை அதான். இரு பெண்கள் காவல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க முறையா ஆலோலம் சொல்லி சத்தம் போட்டாங்கல்ல. ஆமா. அப்ப இவன் அந்த பெண்களுக்கு காவலுக்கு வந்தாலும் இவனுடைய வேலை வெளிக்காவல் தான், காவல் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அப்ப முதலுடைய இவனுடைய சத்தம் தான் முதல்ல கேட்டிருக்கானே, கேட்கலையே. இல்ல புராணம் எல்லாம் நிறைய படிச்சிருக்காப்ல. அவளு எங்க போனாப்ல? வயிற்று கிழக்குன்னு வெளில போனாப்லையா? கதை நடந்துகிட்டு இருக்குல்ல, கூட்டி போயிருப்பா, எல்லாம் கூட்டுக்கலாம். நீ தான் தண்ணி எடுத்துக்கிட்டு போகாம விட்டுட்டாப்ல. சரி, இவருக்கு என்ன தெரியும்னு இவ்வளவு பேசுறாப்ல? புராணம் தெரியும், இதிகாசம் தெரியும், ராமாயணம், மகாபாரதம், வளையாபதி, குண்டலகேசி. வளையாபதி குண்டலகேசியா? வளையாபதி குண்டலகேசி அது 50 காப்பியங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி குண்டலகேசி 50 காப்பியம். 1848 என்ன அகநானூறு, புறநானூறு அனைத்துமே தெரியும். இலக்கணம் தெரியுமே, இலக்கியம் தெரியுமே. சரி, 50 காப்பியம் பேசினா பேசுவார்ல? 50 காப்பியம் பேசுவாப்லையா? எல்லாமே பேசுவாப்ல. 18 புராணம் பேசுவாப்ல. ராமாயணம் அதெல்லாம் சர்வசாதாரணம். மகாபாரதம் கவி பேசினா பேசுவாப்ல. நீங்க எதை கேட்டாலும், இலக்கணம் பேசினா பேசுவாப்ல. எதை கேட்டாலும் பதில் வரும். சரி, நான் கேக்குறேன், நான் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லலனா என்ன பண்றது? எப்படி சொல்லாம இருப்பாப்ல? நீங்க கேட்ட கேள்வி சொல்லலனா ஐயே தீ குளிப்பாரு. இல்ல இல்ல, என்ன மசருக்கு நான் தீ குளிக்கிறேன்? ஏங்க அவருக்கு வக்காலத்து வாங்கி பேசுறது, அவருக்கு உறுதுணையா பேசுறது நீங்க தான். என்னங்க சொல்லுவாப்ல? சொல்லுவாப்ல இல்ல, சொல்லலனா தான். இப்ப சொல்றது பிரச்சனை இல்ல, அப்படி சொல்லலனா சொல்லுவாப்ல. சொல்லலனா என்ன பண்றது? சொல்லுவான். சொல்லலனா சொல்லுவான். சொல்லுவானா? சொல்லுவாப்ல. நீங்க மரியாதையை பேசிட்டு இப்ப சொல்லுவாங்கற நிலைமை இல்ல. அப்படி கேட்டுன்னு சொல்லலனா தூக்கு போட்டு தொங்கிடுவான். தூக்கு போட்டு தொங்கிடுவானா? பேசுவாப்ல இல்ல. இப்ப வெளியில வரட்டும், சந்திக்க வேண்டிய ஆளை, கூடியவர் வேலை சந்திக்க வேண்டிய நாளை பேர்பட்ட சாரீர வளமை எடுத்த பெண்மணியான் சாரீரத்தை கோடி. ஆனா நீங்க தான் மாட்டிக்க போறீங்க. பாவம், உங்க வாத்தியாருக்கு கெட்ட பேரை எடுத்து கொடுக்க போறீங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. நான் கெட்ட கல்வியின் மீது எனக்கு நல்ல பெரிய நம்பிக்கை இருக்கு. அது எவ்வளவு பெரிய ஆனாலும் பிரச்சனை இல்ல, வெளியில வரட்டும். அது என்னுடைய வாத்தியாரோட பேர் இன்ன வரையும் காப்பாத்தி, எப்பவும் என்னுடைய வாழ்நாள் இருக்கும் அளவு அவருடைய பேரை நான் காப்பாத்திடுவோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஊர்ல அந்த பையன்ட்ட உங்க பேரை கெடுத்து முடிஞ்சா போட்டு பார்க்க சொல்லுங்க. சொல்றேன், ஒண்ணும் பிரச்சனை, நான் பயப்படலையே. பாருங்க, அவன் என்ன வாயை முடிக்க பயந்துட்டு உள்ள இருக்கான். ஐயா, வெளியில வரட்டும். அது சிங்கங்க. சரி, பார்த்து சொல்லுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி, ஏதோ அறியாத புள்ள, தெரியாத புள்ள கலந்துகிட்டு இருக்காப்லையா? அரிதாரம் அந்த கலந்து உரையாடி கொண்டு இருக்கிறாரா? யாரும் எப்படி பேசலாம்னு கலந்துகிட்டு இருக்காப்ல. ஓ, அந்த கலந்து பேசிக்கிட்டு இருக்கு, அப்படி உரையாடிட்டு இருக்காப்லையா? சாப்பிட்டாப்லையா? படுத்துட்டாப்லையா? ஏங்க பேசுற வழியிலேயே சாப்பிட்டு படுத்துட்டாப்லையா?
கரைச்சு குடிச்சா ஒண்ணும் விஷயம் வராது, படிச்சா தான் விஷயம் தெரியும். எனக்கு கொஞ்சம் வச்சிருக்கேன். என்னதுங்க? புராணம் புராணம். ஓ, நீங்க எல்லாம் அடுத்த நாரதரோ வேஷம் போட போறீங்க? ஆமா ஆமா. சரி, ஏதோ அசந்து தூங்கிருப்பாப்ல, இப்ப கேட்டு பாப்பாங்க. காவலாளி சத்தம். அவள் ஆன வழியில வரட்டும். நான் தான் சொல்லிட்டேன். கோடி அருவி கொட்டுதே அடிய மேல, அது தேடி உசுர முட்டுதே இது உன்னால. மழக்கோவில் விளக்காக ஒளியா தந்தவளே, மனசோடு தொலை போட்டு என்னையே கண்டவளே. கண்ண மூடி கண்ண கனவே பல ஜென்ம தாண்டி கண்ட உறவே. நிஜமா நான் செஞ்ச பாவம் முழுசா உன் மேல விதைச்ச பாசம். நிழலும் பின்னால காணும், அதுக்கும் மாடி புதுசா தோணும். தேன்மொழி பூங்கொடி வாடி போச்சு ஏசடி, ஏ மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது, அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுது. எப்போ வர போற மச்சான், நீதான் பெண்ணே கண்ணில் எரிகிற நிலவோ இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என்னுயிரே. உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில் உருகியதே என்னுயிரே. அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே, அடடா காதலை சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி, வேதனைதான் வாழ்க்கை என்றால் எவ்வளவு வேதனை, வேதனைதான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. ஏகம் கருக்காதா பெண்ணே பெண்ணே, சாரல் அடிக்காதா கோடி அருவி கொட்டுதே அடியும் மேல, அது தேடி உசுர முட்டுதே இது உன்னால. கோவில் விளக்காக ஒளியா வந்தவரே, மனசோடு தொடபோட்டு என்னையே கண்டவரே. தாண்டி வந்த உறவே, கோடி அருவி கொட்டுதே அடியும் மேல, அது தேடி உசுர முட்டுதே இதோ உன்னால. நம்ம இசைஞாடி மெட்டமச்ச பாட்டா பொங்கி விழுந்து பட்டலுல வீசும் ஊச்சி மலை காத்தா புன்னகையில் ஏண்டா
பொம்பளைய போல வருதே நாசாவே முன்னால ஆகாசோமன் மேலே கொஞ்சோடி நான் தானே பொய்யில்ல கோடி அருவி கொட்டுரை படியும் மேல கோடி உசுர முட்டுரே இது ஒன்னால கோவில் விளக்காக ஒளியா வந்தவளே மனசோடு கொலவோட்டு இன்மையே கண்டவளே கண்ட கண்ணவே உலகமும் தாண்டி வந்த சங்கமுள்ள முதலில் ஆடன் சங்கமுள்ள முதலில் ஆடன் தன்னை நினைத்த போதெல்லாம் பங்கு விடல உறங்காது பொழுது நாள் விடியாத திங்கள் உறங்கும் புல் உறங்கும் சில காலம் உறங்கும் ராக்காலமின் கண்கள் இரண்டு உறங்காவ என்று ஊகு கொண்டிருந்தாலே கோகிலவாணி சுந்தரவள்ளி ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் ஓம் சோ என்று இந்த பெண்மணியான என் சாரீரத்தை என் பல்லவி எப்போது கீதமாகுமோ இவன் உந்தன் சரணம் என்றால் அப்போது வேதமாகுமோ இது என் பல்லவி எப்போது கீதமாகுமோ இவன் உந்தன் சரணம் என்றால் அப்போது வேதமாகுமோ இது பல்லவி பெண்மணி யாராக இருக்கொடு பார்த்தால் ஆதியிலே மகாவிஷ்ணு ஆனந்த கண்ணிலிருந்து தோன்றிய அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற இரு பெண்களில் மூத்தவன் அமிர்தவள்ளி முருகபுரம் நடந்துவிட்ட இளைய சுந்தரவள்ளி வேடுவ தலைவன் நம்பிராஜன் வளர்ப்பு மகளா வளர்ந்து விளை முருகபெருமானுக்கு திருமணம் செய்ய நினைக்கிறார்களே வெளியிடத்தில் சென்று முதலில் இருந்த கழகத்தை ஆரம்பிக்க வேண்டும்.
சிறந்த மங்கை இவள் எந்த உலகிற்கு அந்தரமை குந்துதே குந்துவி முழக்க வந்தே சித்திரன் வணங்கும் இங்கு கந்தசாமி தகுந்த எந்த உலகிற்கு ஏன் வந்தால் இதற்காக வந்தால் அதற்கும் யார் ஒரு ஆடவர் அங்குமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். ஒரு இடத்திலே சென்று முதலில் அந்த கழகத்தினை ஆரம்பிக்க வேண்டும். வருகிறார் வன காவலாளி. காவலாளியா இல்ல காவலிலே வாலியா இல்ல காவாலி பயலா இல்ல கக்கூஸ்வாலியா அப்படிங்கறத வர வேண்டிய ஆள் வரட்டும், சந்திக்க வேண்டும். நாராயண 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 அந்த கோடி ஒன்னு தேடி போட அப்படி அந்த கோடி ஒன்னு தேடி அது பக்கனாவே வந்து பார்த்து போடுவாங்க அந்த அரசடி போட போடுங்க என்னத்தை நான் சொல்ல நாளை நீ சொல்ல நாட்டு கரையோரம் நாட்டு உன்னை பரவாயில்ல எனக்கு கிடைச்சாரு என்னை பரவாயில்லை யாருக்கு அந்த கோடி ஒன்னு தேடி அது பக்கனாவே வந்து பார்த்து போடுவாங்க அந்த அரசடி போல போடுங்க ஆபாரம் போட்டத்திலே கூடாரம் போட்டு வைப்பேன் நீல குளித்து வந்து விளக்காய வைப்பேன் ஆகாசமே கட்டணா பாயா விரிச்சு வைப்பேன் உங்கள் எணியில் வைப்பேன் உங்களோட உறக்கத்தில கனவாக நான் வருவேன் கண்ணத்தில் முத்தம் தந்து காலோட பேசிடுவேன் என்னென்ன சொல்ல நினைத்தேன் மட்டும் படித்தேன் என்னென்ன சொல்ல நினைத்தேன் மட்டும் படித்தேன் கட்டி கொடுத்து உன்னை கொண்டு போறேன் அலையண்ணி அலையண்ணி பார்க்கவே ஒரு காலி தர வாங்கி நான் காத்திருக்கிறேன் அந்த கோடி அப்படி பக்கனாவோ அங்கே பார்க்க போவேன் அந்த அரசடி போவேன் மாமாவை பார்த்து பூச்சூடடி மைனாவை தோல் மொழிவேசடி பிள்ளையோடு உன்னாடி முதலாத்தி கொள்ளிச்ச கண்ணாடி அம்மாடியோ கௌயலே அம்மாடியோ கௌயலே நீ ராஜாவின் உனக்காகத்தானே உன்னோடு
நான் தானடி நீ என்ன ராஜராஜ கொண்டாட்டியோ நீ ஆடு இந்த உள்ளே ஆடுவோ பொண்ணே ஏதோ கானம் கட்டுறது யாரென்று பார்ப்போம். நம்மிடத்திலே தேவகானம் சந்திப்போம் சிந்திப்போம். மாப்பிள்ள உன்னை பத்தி ஏதோ சாமி தெரியாதானமா பாவம் அவர் உன்னைகிட்ட மாட்டிக்கிட்டு இன்னைக்கு முழிக்க போறாரு பாரு. உன் விவரம் என்னன்னு அவருக்கு தெரியல. என்னை பத்தி உனக்கு தெரியும், அவர் தெரியாது. வண்டியில வரும்போது கூட புராணம் படிச்சுக்கிட்டு வந்த உனக்கு